வெங்கல பானைக்கில் வந்து சில்லறை காசை கொட்டினா கலகலகலகலன்னு சவுண்டு கேட்குமே, அந்த மாதிரி இருந்த என் வாய்ஸு இன்றைக்கி எப்படி மண்ணையை கட்டி போயிருக்கு, பேசக்கூட முடியலை அக்காவுக்கு. நம்ம புருஷனுக்கு பிடிக்குதோ, பிள்ளைக்கு பிடிக்குதோ, இல்லை நம்ம சொந்தக்காரர்களுக்கு பிடிக்குதோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்குதோ, ஆனால் ஒன்றுக்கு மட்டும் நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீ வேண்டாம் வேண்டாம்னா நீ வேணும் வேணும்னு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னென்னு பார்க்குறீங்களா? ஜலிதேன். சளி, இருமா, காய்ச்சல் இது இருந்ததுனால தான் அவனுக்கு மண்ணையும் கட்டிக்கிட்டு பேசவும் முடியலை. அப்புறம் வந்துங்க ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க, எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் பாட்டு வந்து போட்டதுக்கு நல்லா ரீல்ஸ் நல்லா போகுது, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. நாங்களும் அதே பாட்டை தான் நாங்கள் போட்டோம். இஷ்டம்னா பாருங்கள், கஷ்டம்னா தள்ளிட்டு போயிட்டே இருங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஏன் தேவையில்லாமலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்கள் குரு சொல்லியிருக்கா, மாலை போட்டிருக்கிறதுனால டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, சாந்தமாக இருக்கணும், கோவப்பட்டு வார்த்தையை வந்து யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணாக்க நானும் ரிப்ளை அடிச்சு விட்ருக்கேன். அப்போ தானே அவங்களுக்கு தெரியும் உரைக்கி இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே தயவு செஞ்சு யாருக்கும் அப்படி போடாதீங்க. ஏன்னா வந்து அவங்க மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இதில் என்ன வருது உங்களுக்கு? ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரிங்க, எல்லோரும் பார்த்து பார்த்தாமாங்க. எதனால் நான் கோவப்படாமல் இருக்கேன்னா, இது மாலை போட்டுக்கிறதுனால தான் கோவப்படாமல் இருக்கேன். இந்த மாதிரியோட முகத்தை வந்து ஒரு முகத்தை தான் நான் பார்த்துருக்கேன், இன்னொரு முகம் நீங்கள் பார்க்கலையே. இன்னொரு முகமும் இதே முகம்தான். எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் அடிச்சிட வேண்டியதானே என்னங்க. சரிங்க, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு காலையில் அக்கா கோயிலுக்கு கிளம்பி நாளைக்கு 5 மணிக்கு போயிட்டு ஆத்தாக்கிட்ட நல்லா வேண்டிட்டு வர்றேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வர்றேன். இது மாதிரி நாங்களும் பத்திரமா போயிட்டு வரணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. பாய்.